குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மதுராந்தகம் ஏரிக்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும்னு சொன்னாங்க. 10 பைசா கூட இதுவரைக்கும் ஒதுக்கவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள். ஒன்றியந்தோறும் தானிய கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் இந்த ஒன்றியத்தில், இந்த சித்தாமூர் ஒன்றியத்தில் ஒரு தானிய கிடங்கு கூட அமைக்கவில்லை. இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னது. அறிக்கை எதுவுமே இதுவரையிலும் செய்யவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் தலைநகருக்கு சென்னைக்கு அருகே இருந்தாலும் எதுவுமே கிடையாது, ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது. நான் அமைச்சராக இருக்கும் பொழுது செங்கல்பட்டில் மகேந்திரா சிட்டி கொண்டு வந்தேன். அதன் பிறகு 20 ஆண்டுகளாக இதுவரையிலும் ஒரு தொழிற்சாலைகள் கூட வந்தது கிடையாது. பக்கத்தில் இருக்க புதுப்பட்டு பள்ளி கிராமத்தில் 33 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள். ஆனால் 33 லட்சம் ரூபாய் கட்டி முடித்து 3 மாதத்தில் இடிந்து விழுந்து 5 குழந்தைகள் இறந்து போனதுதான் மிச்சம். அதே மாதிரி சிறுதாவூர் உயர்நிலைப் பள்ளியிலும் இதுபோன்று பள்ளி கட்டிடம் இல்லாமல் உடைந்து விழுந்து அங்கே குழந்தைகள் படுகாயமுற்றதும் இதே செங்கல்பட்டு கிராமத்தில் தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடி கோடியாக பணங்களை செலவழிக்கிறார்கள். பள்ளி கட்டிடம் இல்லை, பள்ளி கூடத்தில் கழிவறைகள் இல்லை. ஆனால் பொற்கால ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி தான் இந்த கடந்த 5 ஆண்டு காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள், கஞ்சா, பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே கஞ்சா விற்கிறார்கள். புதிதாக அதிநவீனமான போதைப் பொருட்கள், மெத்தப்பட்டினா என்னது, மெத்தப்பட்டி மெத்துன்னு சொல்றாங்க. அதிநவீன போதைப் பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. அதிநவீன போதைப் பொருட்கள் எங்க இருக்கிறாங்க? ஈசிஆர் சாலையில் உள்ள பகுதிகளில் அங்கே மெத்தப்பட்டின் போன்ற அதிநவீன போதைப் பொருட்கள் விற்கிறாங்க. ஆனா கிராமங்களில் கஞ்சா பொருள் விற்கிறார்கள். ஏன்னா கஞ்சா கொஞ்சம் குறைஞ்ச விலையில கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆக பணக்காரர்களுக்கு தனியாக போதைப் பொருட்கள், அது ஏழைகளுக்காக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு மோசமான ஆட்சி கண்டுபிடித்ததற்கு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த ஆட்சியும் இருக்க முடியாது. பாலியல் வன்கொடுமைகள், 10 வயது குழந்தையிலிருந்து நீங்கள் 70 வயது பெண்கள் வரையிலும் இரவு நேரங்களில் இப்படி தனியாக போக முடியவில்லை. எல்லோரும் கஞ்சா போதைப் பொருட்களை போட்டு இருக்கிறது. எல்லோரும் நம்ம வீட்டு பெண்களாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வர்ற வரைக்கும் எல்லோரும் ஈரக்கொலையை கையில பிடித்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாக இந்த அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான விபத்து நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலே தான் அதிகப்படியான தற்கொலைகளும் நடைபெறுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அரசு வெகு விரைவிலே நாம் அகற்றியாக வேண்டும். அதற்கான தேர்தல் ஏப்ரல் 26ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு நாம் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அரசு துறைகளிலே 3 லட்சம் பேருக்கு, அரசு துறைகளில் 3 லட்சம் பேர் காலி இடங்களை நிரப்புவோம் என்று சொன்னார்கள். பெண்களுக்கு 35 வயதுக்கு மேலான பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால், 35 வயதுக்கு மேலாக பெண்கள் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார்கள். இதுவரையிலும் யாருக்கேனும் தந்தார்களா? ஒன்றும் தரவில்லை. தமிழ் தமிழ் என்று பேசுகிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐநா சபைக்கு போனாலும் சரி, அயோத்திக்கு போனாலும் சரி, தமிழை பற்றி பேசுகிறார்கள், திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அவர்களுடைய அந்த மழலை மொழியிலே பேசுகிறார்கள். இன்றைக்கு காசியிலே தமிழ் சங்கம் நடைபெறுகிறது. கன்னியாகுமரியிலிருந்து ட்ரெயின் ஃப்ரீயாக விடப்படுகிறது. தென்காசியிலிருந்து ட்ரெயின்கள் போகப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து காசிக்கு ட்ரெயின் போகப்படுகிறது. தமிழின் பெருமை பற்றி பேசுவதற்கு நரேந்திர மோடி அவர்களுக்கு இணையாக யாருமே இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியவில்லை. கார்த்திகை தீபம்
திருப்பரங்குன்றத்தில் ஏற்ற முடியவில்லை. வெகு நாட்களாக கிடப்பில் இருந்த தீர்ப்பை நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் நீதிபதிக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நீதிபதி சொல்லியிருந்தும் அதை அகற்ற முடியவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு கலைஞர் கருணாநிதிக்கு மெரினா கடற்கரையிலே அவர்களுக்கு இறந்த பிறகு அவர் உடல் அடக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு நீதிக்கு தலை வணங்கி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் அனுமதி கொடுத்தார்கள், அவர் முதலமைச்சராக இருந்த நேரத்தில். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தை மதிக்கவில்லை. நீதிபதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இம்ளீச்மெண்ட் செய்வதற்கு இன்றைக்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கடுமையான குரலை விமர்சித்திருக்கிறார்கள். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என்பதை தான் சொல்வதற்காக நான் இதை குறிப்பிடுகிறேன். கள்ளச்சாராயம் எங்கும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கள்ளச்சாராயத்தை காய்ச்சுபவர்களும் விற்பவர்களும் திமுகவை சேர்ந்தவர்கள். கள்ளக்குறிச்சியிலே 65 பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனார்கள். காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். யாரும் அதற்கு இன்றைக்கு ஆதரவு தெரிவிக்காத வகையில் இன்னைக்கு ஒரு மோசமான அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து கொண்டிருக்கிறது. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு 50 மாத கால ஆட்சி முடிந்து இருக்கிறது. ஆனால் இப்பொழுதும் 17 லட்சம் பேர் கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் கேட்க வேண்டியது, அந்த 50 ஆண்டுகள் 50 மாதமும் சேர்த்து 50 ரூபாய் தர வேண்டும் என்று கேட்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஓல்டு பென்ஷன் தரவில்லை. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பயந்து நடுங்கி போய் கொண்டிருக்கிறது. கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது. மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சேர்ந்து உருவாக்கிய இந்த கூட்டணி நிச்சயமாக வெல்ல வேண்டும். மெஜாரிட்டியான இடங்களில் வென்று மீண்டும் தமிழகத்தில் ஒரு மக்களாட்சி மலர்வதற்கு நீங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நமது மதிப்புக்குரிய நடிகை குஷ்பு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இப்பொழுது உங்கள் முன்னாலே அவர்கள் பேசுவார்கள். பாரத் மாதா கி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இங்கே வந்திருக்கும் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அதிமுக சார்பாக வந்திருக்க அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற நம்ம கூட்டணியோட எல்லா தொண்டர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த தேர்தல், அடுத்த வருடம் வரக்கூடிய தேர்தல் 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல்ல நீங்க மக்களாட்சி தேர்ந்தெடுத்துட்டு மக்களுக்காக பாடுபடுற, மக்களுக்காக கஷ்டப்படுற, மக்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இந்த ஆட்சி போதும். என்ன ஆட்சி? வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். இதுவரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. இந்த பகுதியில வாழ்ற மக்களுடைய வீடியோல நீங்க பேசுனதை பாத்தீங்க. கண்ணீர் விடுறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு தாயாக சொல்றேன், இன்னைக்கு பெண்கள் தமிழகத்துல வெளியில போகும்போது திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். யாருக்காக? எதுக்காக? மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்காக இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கணும், திமுக ஆட்சி போதும். நீங்க யாருக்காக பாடுபடுறீங்க? உங்க குடும்பத்துக்காக பாடுபடுறீங்க. இந்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, இது வரைக்கும் பிறக்காத குழந்தைங்களுக்காக நீங்க பாடுபடுறீங்க. நான் கேக்குறேன், மக்களுக்காக நீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு மழை பெஞ்சா தண்ணி தேங்கி நிக்குது, ஒரு மழை பெஞ்சா ரோடு நாஸ்தி ஆகுது, ஒரு மழை பெஞ்சா டெங்கு ஃபீவர் வருது, ஒரு மழை பெஞ்சா பிரச்சனைக்கு பிரச்சனை. இன்னைக்கு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க? தமிழகத்துல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? பள்ளிக்கூடத்துல படிக்கிற குழந்தைங்களுக்கு இருக்கா? இல்ல கல்லூரிக்கு போற மாணவர் மாணவிகளுக்கு இருக்கா? இன்னைக்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் சொன்ன மாதிரி போதை பொருட்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை கூடிய இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல. குழந்தைங்க போதை பொருட்களுக்கு இந்த மாதிரி டாஸ்மாக் அடிமையாய் இன்னைக்கு தமிழகம் நாஸ்தி பண்ணி வச்சிருக்கீங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது
எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நம்ம பார்த்தோம். பச்சை பசையா இருந்தது தமிழகம். இன்னைக்கு எங்கே சுத்தி பார்த்தாலும் மீனவர்கள் இருக்கட்டும், இல்ல நம்ம விவசாயிங்க இருக்கட்டும், இல்ல சிறு தொழில் செய்யறவங்க இருக்கட்டும், நெசவாளர்கள் இருக்கட்டும், எல்லாரும் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க. இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்துல இருக்காங்க. நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண் முன்னேறணும், பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க இதுவரைக்கும் இந்தியாவிலே நம்ம பார்க்காத ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. சிறு தொழில்கள், நீங்க மத்தவங்களுக்கு ஏன் வேலை செய்யணும், நீங்க உங்களுடைய தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. லோன்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லா வசதிகள் உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஆனா தமிழகத்துல மட்டும் என்ன நடக்குது? தமிழகத்துல இருக்கிற கூட்டணி சொல்லும் போது நான் உனக்காக நீ எனக்காக, நான் உனக்காக சம்பாதிக்கிறேன் நீ எனக்காக சம்பாதிச்ச போதும், அந்த வகையில மட்டும்தான் வேலை நடக்குது. நான் கேக்குறேன், இது வரைக்கும் மறுபடியும் அடுத்த வருடம் நாங்க ஆட்சிக்கு வந்துடும் ரொம்ப பேராசையோட தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக. ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும். அதுக்கான எல்லா வேலைகள் இன்னைக்கு பார்க்கணும். இன்னைக்கு நம்மளுடைய ஃபேத், நம்மளுடைய நம்பிக்கை, நம்ம மதம் எது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வந்து திருப்பூர் குன்றத்துல நீங்க உச்சமலையில தீபம் ஏத்த கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க அது அனுமதிக்கல. இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க. மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க. ஆனா நீங்க உங்க குடும்பத்திலே இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வீட்டுல எல்லா பூஜை நடக்கும், எல்லா வசதிகள் நீங்க பண்ணி கொடுப்பீங்க. கோயிலுக்கு முன்னாடி நின்னுட்டு தலைக்கு ஒரு நல்ல பட்டைய போட்டுட்டு நல்ல மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா கையில கழுத்துல கயிறல கட்டிட்டு நீங்க கோயில் முன்னாடி நின்னுட்டு கோபுரம் வாசல்ல நின்னுட்டு நீங்க பூஜை வைப்பீங்க, போட்டோ எடுப்பீங்க. அது மட்டும் நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? ஆனா நாங்க எதுலயும் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு நாஸ்தின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லா வேலையும் செய்வீங்க. ஆனா இங்க இருக்கிறது மக்கள் பூஜை செய்யக்கூடாது. இது எந்த விதத்துல நியாயம்? மக்கள் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஏமாந்தது போதும். மக்கள் இனிமே ஏமாறதுக்கு தயாராக இல்ல. நான் கேக்குறேன், இது வரைக்கும் நீங்க தமிழகத்துல கடந்த 5 வருடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன தமிழகத்துல முன்னேற்றம் பார்த்திருக்குமா? திமுக ஆட்சிக்கு வந்தது இருந்து இது வரைக்கும் 65% பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு. 65% நினைச்சு பாருங்க. 1%, 2% கிடையாது, 65%. எங்கே போறது? தாய்மார்கள் எங்கே போவாங்க? வீட்டுல ஆண்கள் வேலைக்கு போகும்போது வீட்டுல அம்மாவோ மனைவியோ என் பெண் குழந்தை இல்லைன்னா என் சகோதரி வீட்டுல தனியா இருக்காங்க, அவங்கள விட்டுட்டு போனோம்னா எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு வெளியில போறாங்க. திரும்பி வீட்டுக்கு வந்தாக்கா அவங்க ஒழுங்கா இருக்காங்க, ஒரு போன் வந்தாக்கா பயந்துட்டு எடுக்கிறாங்க. எல்லாம் ஓகேயா, ஒன்னும் பிரச்சனை இல்லையா? தண்ணி கிடையாது, சுவாசிக்கிறதுக்கு நல்ல காத்து கிடையாது. உங்களுக்கு சுகாதார விஷயத்துல எதுவுமே பண்ணல நீங்க. நான் கேக்குறேன், எல்லா ரோடு செனட் ஆஃப் ரோடுக்கு போது அந்த ரோட்ல எங்கேயாவது குழி பார்த்திருக்கீங்களா? எல்லா ரோடு எங்க மந்திரிகள் வீட்டுக்கு போகுது அந்த ரோட்ல குப்பைகள் இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? உங்க வீட்டுக்கு எந்த ரோடு போகுது அது மட்டும் சுத்தமா இருக்கணும், அது மட்டும் கரெக்டா இருக்கணும். அங்க கரண்ட் போகாது, அங்க குப்பை இருக்காது, அங்க 24 மணி நேரம் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். அப்போ உங்களுக்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீங்களா இல்ல மக்களுக்காக நீங்க வந்தீங்களா? திமுக பொறுத்த வரைக்கும் நல்லா தெரியுது, நீங்க பண்றது வெறும் உங்களுக்காக. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க நண்பர்களுக்காக நீங்க ஆட்சி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. போதும், இதுக்கப்புறம் நாங்க ஏமாறதுக்கு தயாரா இல்ல. வரும் தேர்தல்ல 2026 ஏப்ரல்ல நம்மளுடைய கூட்டணி ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக ஜெயிச்சிட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி கொடுப்போம். கொடுப்பீங்களா இல்லையா? அடுத்த ஆட்சிக்கு வரப்போது யாரு? நீங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது பெண்களுக்கு நீங்க முன்னாடி சொல்லணும். பெண்கள் கிட்ட குழந்தைங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லணும். அடுத்த ஆட்சிக்கு முதலமைச்சர் யாரு? மறந்துடாதீங்க. அடுத்த ஆட்சி வரும்போது
நம்ம கூட்டணி இருக்கோம். நம்ம கூட்டணி ஜெயிச்சாதான் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுபடுவோம். மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுப்போம். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம். நம்ம பசங்களுடைய எதிர்காலம் நல்ல உருவாக்குவோம். அதுக்காக பிரதமர் நரேந்திர மோடியும் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி அவர்களும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைஞ்சாதான் தமிழகம் முன்னேறும். அதுக்காக நம்ம எல்லாரும் ஒன்னா இருப்போம். பாரத் மாதா கி நன்றி.